ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெறும் 5 ரூபா வந்து பால் பவுடரை வச்சு மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் பால் பாக்கெட் வந்து 200 ml எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரு. இது வந்து 1/4 கப் அளவு, அதனால் 2 கப் சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து ஹட்சன் பால் பவுடர் வந்து 5 ரூபா பேக்கெட் வந்து 1 மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம உங்ககிட்ட வந்து லூஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வந்து லங்ஸ் எதுவுமே இல்லாமல் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் சூடாக. இந்த புட்டிங்க்கு வந்து பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பால் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த புட்டிங்க்கு வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 3 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இதில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஊற்றணும். அப்போ தான் அந்த முட்டையோட சுமல் வந்து இல்லாமல் நமக்கு வந்து புட்டிங் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா பீட் பண்ணணும். இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். இல்லாட்டி ஸ்பூனை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா பீட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் வரை நல்லா வந்து பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நல்லா சூடு பாலை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம சுட வச்சு வச்சுருந்தோம்னா அந்த பாலை வந்து ஹீட்டோடு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நெய் அப்படி இல்லாட்டி வந்து பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாத்தையும். நெய் ஊற்றினா தான் வந்து உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒட்டிக்காமல் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு அந்த பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து உள்ளே ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஊற்றி வச்சுருக்க புட்டிங்க்கு வந்து ரெடி பண்ண அந்த மிக்சரை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டுடலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி, டைட்டான மூடியை வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடியை போட்டுடலாம். இந்த மூடியை போட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே நல்லா
20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ இது நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி வந்து விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆச்சு. இதில் வந்து நான் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து ஓரத்தில் லைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மில்க் புட்டிங் 5 ரூபா பால் பவுடரை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக வந்து புட்டிங் செஞ்சுட்டும் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் லைட்டு ஹீட்டு இருக்கும்போதே வந்து இதை எடுத்துட்டேன். அதனால் வந்து நடுவில் இருக்கிறது மட்டும் லைட்டாக வந்து பிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து எடுக்கும்போது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷமே வந்து நல்லா கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்று கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு கூட எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த புட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.